வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை மாந்தோப்பு வீதியைச் சேர்ந்தவர் ராம்குமார். மகள் நிஷாந்தியுடன் இரவு 9:30 மணியளவில் ராம் நகரிலிருந்து தேவக்கோட்டைக்கு 2 வீலரில் சென்றார். பிள்ளையார் கோவில் அருகே சென்றபோது ரோட்டில் பை கிடப்பதை சிறுமி தந்தையிடம் கூறினார். பைக்கை நிறுத்தி பையை எடுத்து பார்த்ததில் பணம் இருந்தது. தேவக்கோட்டை டிஎஸ்பி கௌதமிடம் ஒப்படைத்தனர். போலீசார் பணத்தை எண்ணி பார்த்தனர். அதில் 1,84,000 ரூபாயும் முக்கிய ஆவணங்களும் இருந்தது. அதிலிருந்த விபரங்களை வைத்து விசாரித்தனர். தேவக்கோட்டை கல்லங்குடியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவரது பணம் என தெரிந்தது. மாணிக்கத்தை வரவழைத்து ரூபாய் 1,84,000 பணம் மற்றும் ஆவணத்தை டிஎஸ்பி கௌதம் முன்னிலையில் ஒப்படைத்தனர். தந்தை மகளின் நேர்மையை பாராட்டி பொன்னாடை பொருத்தி கௌரவித்தனர். திருச்சி ரயில் நிலையத்திற்கு ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயில் அதிகாலை 2:45 மணிக்கு வந்து சேர்ந்தது. ரயில்வே போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் செபாஸ்டியன், ரமேஷ் ஆகியோர் தலைமையில் போலீசார் சோதனை செய்தனர். சுரங்கப்பாதை வழியாக நடந்து சென்ற பயணியின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டது. அவரை நிறுத்தி விசாரணை செய்தனர். அவர் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையைச் சேர்ந்த ஆரோக்கியதாஸ் என தெரிந்தது. சந்தேகத்தின் பேரில் அவரது பையை சோதனை செய்தனர். அதில் 500 ரூபாய், 200 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். ஹவாலா பண பரிமாற்றத்திற்காக எடுத்து செல்லப்பட்டது என்பது விசாரணையில் தெரிய வந்தது. அவரிடமிருந்த ரூபாய் 75 லட்சத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்த பணத்தை வருமான வரித்துறை துணை இயக்குநர் ஸ்வேதாவிடம் ஒப்படைத்தனர். ஆரோக்கியதாஸை கைது செய்தனர். நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் வங்கக்கடலில் மீன்பிடித்துவிட்டு நேற்று கரை திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது நடுக்கடலில் தெப்ப படகு ஒன்று மிதப்பதைக் கண்டு அருகில் சென்று பார்த்தனர். அதிலிருந்த 4 மீனவர்களிடம் விசாரித்தனர். தெப்ப படகில் இருந்த 4 மீனவர்களும் மியான்மர் நாட்டைச் சேர்ந்தவர்கள் என தெரிய வந்தது. அவர்கள் மீன்பிடிக்க 15 நாட்களுக்கு முன் கடலுக்கு புறப்பட்டு உள்ளனர். வங்கக்கடலில் ஏற்பட்ட புயல் மழை சீற்றத்தால் திசை மாறி நடுக்கடலுக்குள் இழுத்து வரப்பட்டனர் என தெரிய வந்தது. மேலும் 4 நாட்களாக உணவின்றி உயிருக்கு போராடிய நிலையில் இருப்பதாக கூறியுள்ளனர். நாகை மீனவர்கள் உடனடியாக இந்திய கடலோர காவல் படைக்கு வாக்கி டாக்கி மூலம் தகவல் தெரிவித்தனர். நாகை மீனவர்களிடமிருந்த உணவை மியான்மர் மீனவர்களுக்கு கொடுத்து உதவினர். ஸ்பாட்டிற்கு விரைந்த இந்திய கடலோர காவல் படை 4 மியான்மர் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் பத்திரமாக மீட்டனர். இன்று அவர்கள் அனைவரும் நாகை ஹார்பருக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்திய கடலோர காவல் படை காரைக்கால் கமாண்டர் சௌமி சண்டோலா 4 மீனவர்களையும் நாகை கடலோர பாதுகாப்பு போலீசாரிடம் ஒப்படைத்தார். போலீசார் தீவிர விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள இஸ்லாம்பூர் கிராமத்தின் பின்புறம் உள்ள பாறைகளில் சிறுத்தை ஒன்று கடந்த 2 ஆண்டுக்கும் மேலாக சுற்றித் திரிகிறது. அந்த பகுதியில் சுற்றித் திரியும் 20க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் மற்றும் கால்நடைகளை அடித்துக் கொண்டுள்ளது. தேன்கனிக்கோட்டை வனத்துறையினர் கண்காணிப்பு கேமரா மற்றும் கூண்டு அமைத்தனர். சிறுத்தை சிக்கவில்லை. இரவு இரை தேடி தனியார் விடுதிக்குள் புகுந்தது. சிறுத்தை அங்கும் இங்கும் சுற்றியது. வந்து சென்ற காட்சிகள் அங்குள்ள சிசிடிவி கேமராவில் பதிவானதால் பகுதி மக்கள் பீதியில் உள்ளனர். சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிரம் காட்ட வேண்டுமென வலியுறுத்தி உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் துறைமுக பகுதியில் கடந்த 4ஆம் தேதி கச்சத்தீவு அருகே 2 படகுகளில் 14 ராமேஸ்வரம் மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர். மீனவர்களை விடுதலை செய்ய வேண்டும், படகுகளை திரும்ப வழங்க வேண்டும் என ராமேஸ்வரம் மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து இலங்கை சிறையில் வாடும் மீனவர்களை விடுதலை செய்யவும், விசைப்படகு மற்றும் நாட்டு படகுகளையும் மீட்டுத்தர வலியுறுத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி தண்ணீர் தொட்டி பகுதியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி இன்ஃபென்ட் ஜென்சி, வயது 13, கடந்த மாதம் சேலத்தில் நடந்த தனிநபர் நாட்டுப்புற பாடல் பிரிவில் பங்கேற்று மாநில அளவிலான போட்டிக்கு தேர்வு பெற்றார். திருப்பூரில் நடைபெறும் மாநில அளவிலான போட்டிக்கு செல்லும் மாணவி இன்ஃபென்ட் ஜென்சிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கெங்கவல்லி வட்டார கல்வி அலுவலர் ஸ்ரீனிவாஸ், மேற்பார்வையாளர் ராணி, தலைமை ஆசிரியர் ராஜசேகர், ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பாராட்டினர். கொடைக்கானல்
கீழ்மலை பகுதிகளில் மலைவாழை, அவகோடா, பேஷன் ஃப்ரூட், சீத்தாப்பழம், ஆரஞ்சு உள்ளிட்ட பழவகை மரங்கள் அதிக அளவில் உள்ளன. அடுக்கம், சாம்பக்காடு போன்ற பகுதிகளில் விளையும் ஆரஞ்சில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகளும் கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ் அதிக அளவில் உள்ளதால் கொடை ஆரஞ்சுக்கு கிராக்கி உள்ளது. கொடைக்கானல் வரும் டூரிஸ்டுகள் அடுக்கம் பகுதிகளில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் பழங்களை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். கிலோ 70 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.